கோவில் அப்புறம் சிவன் ஹைகோர்ட் இருந்த இடத்துல அப்போ ஹைகோர்ட்லாம் கிடையாது. ஹைகோர்ட்டு அப்புறம் இந்த தலைமை செய்வெல்லாம் அப்போ எதுவும் கிடையாது. மாளிகாம கோவில், பார்த்தசாரதி கோவில், சின்ன கட்டினா கோவில் தான் அங்கே இருக்குது. அப்போ சமுத்திரம் கிட்டே இருக்காது. அப்படி இருக்கும்போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, வியாபாரத்துக்காக இங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இந்த கோவில்லாம் அவருக்கு வந்து வியாபாரம் பெரிய இளைஞராக சொல்லி கோவில்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்போ என்ன பண்ண முதலியார் நம்ம கோவில் தமிழகத்துடைய முதலியார்கள் வந்து மூதாருக்கு அவன் இங்கிலீஷ்காரங்க திவானா இருந்தான். மொழிபெயர்ப்பு பண்ணி கொண்டதுக்காக அவன் வந்து எடுத்து இந்த கோவில் எடுக்கிறதாக இந்த பெருமாளை எங்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். இங்கே இடம் வச்சு நான் இந்த கோவில் நாங்கள் கட்டி நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லி அந்த பெருமாள்லாம் கொண்டு இப்போ இங்கே இருக்க தென்னந்தோப்பா இருக்கு இந்த இடம் மூலவரெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு இங்கே வச்சு கோவில் கட்டி அவன் நிர்மாணம் பண்ணியிருக்கான். அப்படி வச்சு இந்த பெருமாள்லாம் அங்கேயிருந்து இங்கே அப்படியே வந்துட்டேன். கோவில் மட்டும் மாறிடுது. இங்கேருந்து இங்கே வந்து 300 வருஷமா இருக்கு. அது வந்து எத்தனையோ காலமா அங்கே இருந்திருக்காரு. அது எத்தனை வருஷம் அது கணக்கு கிடையாது. ஆனால் இங்கே வந்து 300 வருஷமா இருக்கு கோவில் ஏற்பட்டு. அப்படி இருக்கும்போது ஹைதரலி மகளாய காலத்துல ஹைதரலி ராஜா என்ன பண்றான், கோவில் விக்கிரகங்கள்லாம் கொள்ளடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். அவனுக்காக பயந்து என்ன பண்ண இந்த உற்சவ மூர்த்திலாம் கொண்டு திருநீர்மலையில அந்த மலையில கொண்டு போய் வச்சுட்டா. உற்சவ மூர்த்தி விக்கிரகங்கள்லாம் திருநீர்மலைக்கு அந்த மகளாய காலம் அந்த ஹைதரலி ராஜா காலம் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த கோவில விக்கிரகம்லாம் கொண்டு வச்சாலும் மறுபடியும் அந்த விக்கிரகம்லாம் கொண்டு வந்து மறுபடியும் அதே கோவில கொண்டு வைக்க இந்த உற்சவம் நம்ம கோவில் உற்சவம் மாறிட்டாங்க. இங்க சென்னை காச உற்சவர் திருநீர்மலையில் இருக்காங்க. அங்கிருந்த சாந்தரசிங்கநாதர் இங்க வந்திருக்காரு. அதனால திவ்யதேசம், அது வந்து திவ்யதேசம் இல்லை. ஆனா அங்க வந்து ஆழ்வார் கோவில் அங்க இருக்கும்போது பாடினாலான்னு தெரியாது. ஆனா இங்க ஆழ்வார் பாடுறதா சரித்திரம் இல்லை. இருந்தாலும் இந்த சாந்தரசிங்கநாதர் உற்சவர் திருவங்கி ஆழ்வார் ஆழ்வார் அங்க வந்து திருநீர்மலையில மங்களாசாதனம் பண்ணியிருக்காரு. அந்த மங்களாசாதனம் பண்ணப்பட்ட உற்சவம் மட்டும் இங்க வந்து பெரிய விஷயம். இங்க வந்து சேவிச்சுமையானால் விபரீத சேவிச்சுமை என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நீங்க அங்க பெறலாம் அப்படின்னு சொல்றது. இது அபிமான சுரமா இருந்தாலும் மூலவர் சென்னகேசவர், உற்சவர் சாந்தரசிங்கர், திருவங்கியாழ்வார் உற்சவம் ஒட்டியவன். அது பெரிய விஷயம் அந்த கோவில்ல. அதுவும் இல்லாம இந்த சென்னகேசம்ன்ற வச்சுதான் சென்னைன்னு அது ஒண்ணு. அது ஒரு விசேஷமான சன்னதி. இது நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்குது தெரியல. எல்லாம் சுத்தி கடைகள்லாம் வச்சு கோவிலே மறைச்சிட்டா வியாபாரம் ஆயிடுது. அதனால உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல கோவில் இருக்கான்னு ஆச்சரியப்படுறா எல்லாரும்.